வணக்கம். நான் இன்னைக்கு சக்கரவள்ளி கிழங்கு ஹல்வா பண்ண போறேன். அது எப்படி பண்ணும் காமிக்கிறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்றேன். சக்கரவள்ளி கிழங்கு ஹல்வா பண்றதுக்கு ஒரு சக்கரவள்ளி கிழங்கு அதை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ், பாதாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் கோதுமை எடுத்து வச்சிருக்கேன். 1/2 கப் வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் ஏலக்காய், நெய், இவ்வளவுதான் அதுக்கு வேணும். ஃபர்ஸ்ட் முதல்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். அது முதல்ல கொஞ்சம் நெய் விட்டேன். முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ், பாதாம் மூணையும் ஃபர்ஸ்ட் வறுக்கிறேன். இப்போ நெய் கொஞ்சம் இலகி எடுத்து இப்போ மூணையும் போட்டு வறுத்துட்டு காமிக்கணும். முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ், பாதாம்னா நல்லா வறுபட்டாச்சு. இதை ஒரு கிண்ணத்துல மாற்றிக்கிறேன். இப்போ நான் கொஞ்சம் நெய் விட்டு இந்த கோதுமை வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் வறுத்துக்கிறேன். நல்லா கொஞ்சம் வாசனை வராப்புல வறுத்துக்கிறேன். கோதுமை மாவு நல்லா வறுத்தாச்சு. இப்போ நான் ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். அதில் கொஞ்சம் 1/4 கப்பு தண்ணி வச்சிருக்கேன். இந்த வெல்லத்தை அதை கரைய விடுறேன். அந்த வெல்லம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நான் இந்த சக்கரவள்ளி கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை நான் மிக்சியில அரைக்க போறேன்னா கொஞ்சம் லேசா கொஞ்சமா தண்ணி விட்டு அரைக்கிறேன். இந்த கோதுமை போட்டுட்டேன்னா அதில் இந்த சக்கரவள்ளி கிழங்கு அரைச்சதை அதில் விடப்போம். வெல்லம் கலந்து விட்டு இதை ஒரு ஃபில்டர் பண்ணி இதில் விடப்படும். இப்போ கொஞ்சம் கெட்டியாட்டும். அது கிண்டிட்டு அதுக்கப்புறம் இப்போ இதில் நான் கொஞ்சம் நெய் விடுறேன். 1 ஸ்பூன் நெய் விடுறேன். இன்னும் கொஞ்சம் நெய் விடுறதுல இன்னும் கொஞ்சம் நெய் விடுறேன்னா கொஞ்சம் கொஞ்சமா விட்டு அது ஒட்டாம வரணும். நான் கிண்டி காமிக்கிறேன். ஒட்டாம வருது. இன்னும் கொஞ்சம் நெய் லாஸ்ட்ல விடுறேன். சக்கரவள்ளி அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா கெட்டி ஒட்டாமல் நல்லா கெட்டியாக வந்துருச்சோம். இப்போ நான் முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ்லாம் வச்சுருக்கேன். அதெல்லாம் போட போகிறேன். போட்டுட்டு ஒரு பவுலில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். சூடான சுவையான சக்கரவள்ளி கிழங்கு அல்வா ரெடி ஆகிடுச்சு. சக்கரவள்ளி கிழங்கு அல்வா, ஸ்வீட் பொட்டேட்டோ அல்வா ரெடி ஆயிட்டோம். இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பாய்.